தடைகளும் வராதபடி என்னை பாதுகாத்துக்கொள்ளும். அன்றரை பிள்ளைகள் இணைந்த பிரகாரமாக எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்க போல தயவுதான் உங்களுக்கு ஸ்தோத்திரமாகவே மன விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவன் ராஜா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றாங்க நாட்களிலே ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவர் நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே இந்த நேரத்தில் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த கரத்தை நீட்டி இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கவே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த கரம் பிள்ளைகளோடு இது வழி நடத்தட்டும். ஆண்டவரே இந்த நேரத்தில் நடந்தது மாத்திரமல்ல ஆண்டவரே தன்னுடைய காரியங்களிலும் என் முன்னிட்டு எல்லா காரியங்களையும் நாங்கள் சமயமாக முடித்து தர வேண்டும் என்று நாங்கள் இருக்கிறோம். எந்தெந்த காரியங்கள் எப்போ நடக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பது எல்லாத்துக்கும் வேண்டிய விசேஷத்தை ஞானத்தோடு செய்யவிட உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா தேவைகளையும் சந்திங்க எல்லாவற்றையும் ஆண்டவரை முன்னிட்டு வழி நடத்துங்க. தன்னுடைய பிள்ளைகளோடு இது வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செலுத்துகிறோம். அதே கரமும் மகிமையும் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யுக கோத்திரனை என்னும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே அன்னை மரி சுதனை உள்மீது அமிழ்ந்து கழுதவனை உள்மீது அமிழ்ந்து கழுதவனை உள்மீது அமிழ்ந்து கழுதவனை உன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை உன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை உன்னுடை நோன்படியின் துணை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே தந்தை புரிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை ஆனந்த மாட்சியடி துணை முந்தைய ஆனந்த மாட்சியடி துணை மாணவரன் என்னும் ஞான குணவனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை பரமேவிய உம்பகணத்தோடு அம்பரமேவிய உம்பகணத்தோடு அன்பு பெற நின்று கைப்பொன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே 27 28
கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாளராகில் காவாளர் விடுத்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விகிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நாமும் மகிமை கொள்வதாக. இந்த சங்கீதங்களின் அடிப்படையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிற தேவன் என்று பார்க்கிறோம். கட்டுகிற தேவன், கர்த்தர் வீட்டை கட்டுகிற ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தெரு எங்களுக்கு மிகவும் 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 பழக்கமான தெரு. இந்த தெருவில் தான் நாங்கள் 10 வருஷம் நாங்கள் வாழ்ந்தோம். இந்த வாழ்க்கை கட்டப்பட்ட தெருவே இதுதான். இங்கிருந்து தான் நாங்கள் பல்வேறு விதங்களிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளாகவும் எங்களுடைய குடும்ப ஜீவியமும் எல்லாமே கட்டப்பட்டது. நான் 1987 ஆண்டு இந்த பகுதிக்கு வந்த பொழுது நான் முதல் தங்கினதும் இங்கே தான், பக்கத்தில் ஒரு சின்ன குடிசையில் தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமானது. அதன் பிறகு எங்களுக்கு திருமணமாகி என்னுடைய அந்த பெற்றோர் எங்களுக்கு அழகான ஒரு வீட்டை இந்த நாளிலே கட்டி கொடுத்து எங்களை வாழ வைத்தது இந்த இடம் தான். அந்த சமயத்திலிருந்து பிரதர் ரவி அவர்கள் எங்களுக்கு வழக்கமானார்கள். அன்றைக்கு அவர் எங்களுக்கு வேர்ல்பூல் கம்பெனியின் சார்பாக வந்து அநேக நேரம் வந்து வீட்டில் உட்கார்ந்து பல காரியங்களை பேசுவார்கள், கலந்து கொள்வோம். இதுதான் இருந்தது. நாளடைவிலே கத்திரங்களை அங்கிருந்து உயர்த்தி அந்த பக்கம் கொண்டு போனார். அதோடு கூட சகோதரம் ஆண்டவர்களாக குடும்பமாக வந்து இத்தனை ஆண்டுகள் இந்த திருச்சபையிலே நன்கு கத்தரை ஆராதிக்கிற ஒரு குடும்பமாக கத்தர் வைத்திருக்கிறார். பிள்ளைகளும் கத்தருக்குள் நல்ல வாழ்கிற ஒரு அமைதி, ஒழுக்கம், கீழ்ப்படிதல் எல்லாவற்றிலும் நிறைந்த பிள்ளைகள். கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது இந்த வீடு காலியாகும் போது நான் அதிகம் நேசிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஒரு வீடு காலியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடு ஒரு ஆசீர்வாதமான வீடு. இந்த வீட்டை கூட இருக்கிற இந்த வீட்டின் ஓனர் ஃப்ரெண்ட்ஸ் விக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ் விக்டர் மிகவும் ஆசீர்வாதமானவர்கள். இந்த வீட்டில் வந்தவங்க நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு போயிருக்காங்க. அது உண்மை. ஆகவே இந்த வீட்டுக்கு பிள்ளைகள் விருந்ததும் குடும்பம் வராங்கன்னு போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில இடங்கள் நமக்கு அந்த கத்தர் அமைத்து தருகிறார். அதில் தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கத்தர் செய்திருக்கிறார். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தாலும் அது தேவன் நமக்கு அனுமதிக்கிறார், அதை செய்கிறார் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு தலை வணங்கி, இன்னைக்கு எலியேசர் தலை வணங்கி ஏற்றுக்கொண்டதை போல இந்த காரியத்திலே தலை வணங்கி கத்தருக்கு நன்றி சொல்லி இந்த காரியங்கள் நன்கு நடக்க தேவனுடைய சித்தத்துக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுப்போம். 2 குடும்பங்களும் ஜெபத்திலும் 2 பேரும் நல்ல பெற்றோர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. இன்னும் ஜெபத்தில் அதிகமாக இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஏற்ற நேரத்திலே நல்லபடியாக சிறப்பாக முடிக்க கத்தர் உதவி செய்வாராக. கட்டுகிற தேவன், காப்பாற்றுகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். அதுதான் 128ஆம் சங்கீதத்திலே ஆசீர்வதிப்பார் என்கிறார். ஆகவே ஆண்டவர் ஒன்றை கட்டினால் அதை காப்பாற்றுவார், காப்பாற்றுகிறவர் அதிலே ஆசீர்வாதத்தையும் தருவார். ஆகவே இந்த வீட்டுக்கு வரப்போகிற மகள் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. நேரத்தை கருதி அடுத்த ஒரு நிகழ்வு இருக்கிறதுனாலே வார்த்தைகளை முடிக்கிறேன். ஜெபிப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து கொடுப்பாராக. தேவரே தேவரே சகலமும் செய்ய வல்லவர். தேவரே தேவரே சகலமும் செய்ய வல்லவர். நீர் நினைத்தது தடைபடாதையா, நீர் நினைத்தது தடைபடா
தேவரே தேவரே சகலமும் செய்ய வல்லவர் தேவரே தேவரே சகலமும் செய்ய வல்லவர் நீர் நினைத்தது தடைபடாதையா நீர் நினைத்தது தடைபடாதையா நீர் நினைத்தது தடைபடாதையா நீர் நினைத்தது தடைபடாதையா. தகப்பனே, தந்தையான வழிகாட்டுதலை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்திருக்கிற நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர்களப்பா. அருமையான இந்த நோக்கங்களே ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தியிருக்கிற ஆண்டவரே இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அருமையான இந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஆண்டவரே இணைக்க சுற்றிக் கொண்டதற்காக நன்றி. அதற்கு அடையாளமாக இந்த இடத்திலே அவர்கள் ஆண்டவரே செய்து கொள்கிற ஆண்டவரே இந்த நிச்சயதார்த்தத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா தருபடியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தன்னுடைய திட்டத்தின்படி ஆண்டவரே இந்த மட்டும் தன்னை நடத்தி வருகிறீர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த நிச்சயதார்த்த உறுதிமொழியை நீர் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா ஏற்ற வேளையில் அவர்கள் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சன்னிதானத்தில் இணைக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாய் ஆண்டவரை வாழ்ந்திருக்க தன்னை திருவை செய்யும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. அதற்கேற்ற ஆண்டவரை இருவிட்டாரையும் ஆண்டவரே நீர் கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே அவர்களுக்குள்ளா இன்னும் ஆண்டவரே அன்பு வைக்கணும் பெருகத்தக்கதாக ஆண்டவரே அப்பா ஒரு காலங்களிலே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருக்கிறதை கண்டு பெற்றோர்கள் ஆண்டவரே ஆண்டவரே நன்றியோடு இன்னும் துதிக்க தன்னை உதவி செய்யும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே கர்த்ததாமே இதை பொறுப்படுத்தி வழிநடத்தி தரும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த அன்பு காலங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நேர் மற்றும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். கடையெல்லாம் இருக்கு ஒரு நாலு ஜெபிப்போம். சூத்திரமாண்டவரே 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 புதிய வாசமனைகளை தகவலே நம்ம சோதரிகளோடு துணிகளோடு அருமையான பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த இந்த அருமையான பொருள்களெல்லாம் சோதனை அடிமையில் வாழ்விலே அன்றே தகப்பனே கற்பனை ஆசீர்வாதமே ஐசியர்கள் அதனோடு வேதனை கூட்டாக இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே தகப்பனே இன்னைக்கு ஒரு ஆண்டே இந்த பிள்ளைகளை இந்த ஆசீர்வதிக்கிறோம் சொல்லிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே இந்த அடையாளங்களாக கொடுத்து போகிற அந்த பொருட்கள் அந்த இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருப்பதாக நடக்கிற எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்தி கொண்டிருக்காங்க. நம்முடைய திருக்கருத்து எல்லா காரியங்களும் செய்கிறோம். நீர் பொறுப்படுத்தும் நமக்கே நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறார். சிறுத்து வேற பக்கத்தில் போல அம்மா மறைக்காதீம்மா. அம்மா அப்பா என்னது அது
அம்மா 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 உள்ளே போயுதுண்ணா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கருமையான நாளுக்காய் உம்மை ஸ்தோத்திரம். எத்தனையோ நாட்களாய் என் மகனுடைய ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று ஆண்டவரே ரவி முதல்வரும் சிஸ்டம் ஆண்டவரே இதற்காக வாஞ்சித்ததை ஆண்டவரே நாங்கள் அறிவோம். எங்கள் உள்ளத்திலே இது ஒரு வேண்டுதலாக இருந்தது. ஆண்டவரே இடத்துல அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். தேவன் ஆல்வின் நியமித்த கருமையான மகளை நீர் நிர்ணயித்ததற்காய் ஸ்தோத்திரம். உலக தோற்றத்திற்கு முன்னமே நீர் எல்லாவற்றையும் நீ செய்கிறவர். அப்படியே நீ செய்ததிலே இன்றைக்கு ஆண்டவரே அவர்கள் இந்த நிச்சயத்திற்குள்ளாய் கடந்து வர கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை இன்று முதல் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே இதை நீர் ஏற்படுத்தியிருக்கிறேன். தொடர்ந்து வருகிற நாட்களிலே ஆண்டவரே இன்னும் கர்த்தருக்குள்ளாக பலப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டு குறித்த நாளிலே மனைவியாக உடைய சமூகத்தில் ஆண்டவரே திருமண ஆராதனை மூலமாக இணைக்கப்பட்டு நல்ல ஒரு மாதிரியான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தாமே கிருபை செய்தபடியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அருமையான நிகழ்வுக்கு ஆண்டவரே ஊரிலிருந்து வந்திருக்கிற அருமையான சகோதரனுடைய பெற்றோர், சகோதரனுடைய தாயார், ஆண்டவரே அந்த மகளுடைய தகப்பனார், இன்னும் சகோதரிகள், இன்னும் ஆண்டவரே இன்னும் அவருடைய சகோதரனுடைய குடும்பம், ஆண்டனி அவருடைய குடும்பத்தினர், இப்படியாக இந்த குடும்பத்தினர் எல்லாம் கூடுவதற்கு அந்த கிருபை சேர்க்கிறதுக்காய் சொல்கிறோம். கூடி வந்த இந்த உறவினர் எல்லாரையும் ஆசீர்வதியும். இது ஒரு மனமகிழ்ச்சியாய் இந்த நிகழ்வை மாற்றி கொடுத்ததற்காய் ஒரு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த குடும்பத்தோடு கூட குறிப்பாக ஆண்டவரே இந்த அன்பு பிள்ளைகள் மேல் என்றென்றும் நிலைத்திருப்பதாக ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நிர்ணயித்த ஆண்டவரே திருமணம் நடைபெறவும் அதன் பிறகு பிள்ளைகள் இணைந்து ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியான ஆண்டவருக்குள் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்க்கை வச்சு இவ்வாறு நாங்கள் அவரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுடைய சபிதாவே. என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், வழி நடத்துதல் இவை அனைத்தும் இந்த நிச்சயத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளோடும் இங்கு வந்திருக்கிற இந்த குடும்பத்தார் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருந்து காப்பாங்க. என்னன்னா லைட் எரியும். போகும்போது மாஸ்டர் அண்ணா பேசுனதுனால மாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்ல முடியல. பேசணும் பாஸ்டரோட சொல்லிட்டு போனோம், ஜோம் பண்ணிக்கோங்க மேரேஜுக்காண்டி போகணும். பாஸ்டமாக ஜோம் பண்ணது ஆலினுக்காண்டி ஜோம் பண்ணணும். ஆலினுக்குரிய காரியங்களை அந்த சீக்கிரமாக வாய்க்கு போகணும் சொல்லி தான் ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணாங்க ஒருவேளை கல்யாணத்தில் அங்கே எதுவும் அமைஞ்சிருக்கும் போல நிறைய எடுத்துக்கிட்டோம். அதோடைய வாக்குப்பட்ட நிறைவு இதே மாதிரி போனோம். இந்த வார்த்தையை அங்கே நிறைவேற்ற பார்க்கணும். இன்னும் இந்த வரைக்கும் அந்த சர்ச்சுக்கு போனாங்க. எங்கள் கிளாஸ் டீச்சர் எனக்கு 600 எடுத்த சார் தான். எங்கள் அக்காவுக்கு அந்த டீச்சரை பழக்கம் வருஷம் ஒரு தெரியாமல் வந்து போக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சண்டே வேணால் அந்த சர்வீஸ் போகலான்னு பிளான் பண்ணாங்க. போனோம். அங்கே போனோடனே அக்கா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாட்டு போடுவாங்க. பாட்டு போடணும்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நான் கண்ணை திறந்து எத்தனை வந்து பார்த்தா ஒரு பொண்ணு மேலே ஒரு பிரகாசமான வச்சு நான் பார்த்தேன். இன்னும் பொருள் இருந்தாலும் அதெல்லாம் பாடி வச்சு சொல்லி செட்டு மாதிரி கண்ணு கிடைக்கும்போது
நிறைய காரியங்கள் அன்றைக்கி எனக்கு மூலமாக வெளிப்படுத்துச்சு. சரி நீங்கள் அத்தை நான் வீட்டில் இருந்தோம், அங்கே இந்த மாதிரி காரியங்களை உறுதிப்படுத்தினாங்க. வீட்டில் பேசியிருந்தோம், நிறைய விஷயங்களை உறுதிப்படுத்தி விஷயங்கள் கேட்கும்போது ஓகே. உடனே மாப்பிளையே பார்க்கல, ஃபோட்டோ யாராவது பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சரி வரேன் சென்னை மாதிரி அதனால் எங்களுக்கு பிடிச்சிட்டு வீட்டில் சொல்லும்போது தான் அந்த காரியத்தை வாக்கி பண்ணார். எல்லாம் வச்சு இது வரைக்கும் நிறைய பர்ஃபெக்டாக நடக்குது. நான் இப்படிலாம் நீங்களே இப்படி நடக்குன்னு நினைக்கவே இல்லை. சரி சும்மா பார்க்கணுன்னு சொன்னனால லீவ் இருக்காது, நானே வரேன் சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்டுருந்தாங்க. அப்படியே எங்கள் அம்மா அப்பா வர சொன்னாங்க, இது ஒருத்தராக அக்கா வர சொன்னாங்க. நான் நேற்று தான் அது பேசியிருக்கேன். எதுவுமே ஆண்டவர் இருக்காது. வந்திருக்கேன் நிறைய பேருக்கு சொல்லலை, பாஸ்ட் சர்ச்சில் சொல்ல சொன்னாங்க நிறைய பேருக்கு. சில காரியங்கள் நல்லா நடத்திட்டு சொல்லி கொண்டு வந்து ஆல்ரெடி வீட்டில் வச்சு அப்படியே சொல்லிட்டே தான் இருந்தேன். சூழ்நிலை சொன்னாங்க, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சபையிலையும் ஹாஸ்டல் நிப்பாட்டி ஜோம் பண்ணியிருக்காங்க. சபையில் ஒரு சந்தோஷமான பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் பார்க்கணும். நாளைக்கு காலையில் வந்து நான் எப்படி சொல்லுகிறேன், கருத்தருக்கு மேலே நம்ம சொல்லுங்க காரியத்தை எப்படி நடத்தி விட்டால் இன்னொரு டிஃபன் இப்படி ப்ராசஸ் அப்படி மறுபடியும் ஆசை. சாப்பாடு எடுத்துக்கீங்க. என்ன செல்வத்தை என்னது பார்க்க தெரியல சிஸ்டர் இது சிஸ்டர் சாப்பிட்டு பிரதர் கூட்டுவாங்க சாப்பிட்டு டிஃபன் எல்லாம் சேர்த்து வாங்கிருக்கோம். இவர் வந்துட்டாங்க. சரி உட்காருங்க சார், உட்காருங்க. இதை கட் பண்ணிடலாமா? இது ஃபோனில் இதை கட் பண்ணி விட்டுருங்க. அது கரெக்டாக அவங்க வைக்கும். அதுவும் இது ரொம்ப நேரம் வரும்டா பிறகு. அவங்க ஓகேவா? இப்போ இங்கே ஆஃப் பண்ணிடலாம், நான் இதில் எடுக்கிறேன். ஓகேவா?